ஆஹ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு 70,000க்குள்ள நம்ம ஒரு பிசி எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்க போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஒருத்தர் வந்து ஒரு நெல் வியாபாரி ஒருத்தர் வந்து அவங்களுக்கு பில்லிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ற விதமா எனக்கு ஒரு பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஒரு பிசி ரெடி பண்ணணும் அப்படின்னா ஸோ ஒரு 30,000க்குள்ள ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அவங்க எக்ஸ்ட்ரா என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஒரு கேமிங்கும் அதில் சப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ 50,000க்கு மேல பட்ஜெட் வரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். சரி, ஓகே, பரவாயில்ல, நீங்க நல்ல விதமாவே நீங்க ரெடி பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால ஒரு 70,000க்குள்ள ஒரு கரெக்டான ஒரு கேமிங்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி அவங்க ஒர்க்குக்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு பிசி ரெடி பண்ணி கொடுக்க நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணது என்னன்னா, ரைசன் 5ல 8600, சரிங்களா, 8600 அந்த ப்ராசஸை நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஏன் இதுல ப்ராசஸ் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஸோ ரெண்டாவது என்னன்னா, இதுல வந்து என்னன்னா கிராபிக்ஸ் இன்புட்டா இருக்கு. ஒரு மல்டி டாஸ்கிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராசஸர். ஸோ அது இல்லாமல் நம்ம கிராபிக்ஸ் கார்டு தனியாக போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஒரு நார்மலா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லெவலுக்கு ஸோ இந்த கிராபிக்ஸ் கார்டு இதுலேயே இன்புட்டா வருதுனால இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு பிசியை பில்ட் பண்ண போறோம். ஸோ ரைசன் 5 8600G இந்த ப்ராசஸரோட விலை வந்து எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 22,000 வரும். ஸோ மேக்ஸிமம் பிரைஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா. ஸோ ஒரு மேக்ஸிமம் பிரைஸ் 22,000 வரும், 22,000க்குள்ள வரும். ஸோ அடுத்து மதர் போர்டு, சரிங்களா. அடுத்து வந்து நம்ம இந்த ப்ராசஸருக்கு சப்போர்ட் ஆகக்கூடிய மதர் போர்டு வந்து கரெக்டாக சூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வந்து நமக்கு ரேம் இன்புல்ட் பண்றதா இருக்கட்டும், எஸ்எஸ்டி நம்ம இன்புல்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அதுக்கு வந்து நம்ம ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு மதர் போர்டு வேணும். ஸோ அது நல்ல பெர்ஃபார்மன்ஸும் ஒரு இருக்கக்கூடிய லேட்டஸ்டான மதர் போர்டு வேணும். ஸோ அதுக்காக நான் செலக்ட் பண்ண மதர் போர்டு வந்து என்னன்னா ஜிகாபெட்டு 650M, சரிங்களா. இந்த கேமிங் வைஃபை இதுல வந்து வைஃபை வந்து இன்புட்டா வந்துடும். இது வந்து ஒரு கேமிங்குக்குள்ள ஒரு மதர் போர்டு, ஓகேவா. நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட பிரைஸ் வந்து எவ்வளோன்னா 11,000, ஓகேவா. மேக்சிமம் பிரைஸ் தான் நான் சொல்றேன். ஓகே, அடுத்து என்னன்னா, நான் 2 8GB ரேம், சாம்சங்குள்ள 2 8GB ரேம் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு 4,000 8,000 கிட்ட வந்துட்டு, ஓகேவா. அடுத்து எஸ்எஸ்டில NVMe ஒரு 512 போட்டிருக்கேன். ஸோ நார்மலான ஒரு எஸ்எஸ்டியும் ஒரு 512 போட்டிருக்கேன், சரிங்களா. மொத்தத்துல 1 TBக்குள்ள நம்ம ஸ்டோரேஜுக்குள்ள ஒரு எஸ்எஸ்டி செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பவர் சப்ளை வந்து நம்ம ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து 500 செலக்ட் பண்ணியிருக்கேன். ஈகோ 500 அப்படிங்கிற பிராண்ட்ல நான் ஈகோ இதில் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஓகேவா. ஈகோ 500. அடுத்து நம்ம என்ன சொல்றோம்னா கேபினெட் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு கேமிங்கான உள்ள கேபினெட். இது ஒரு 7,000 கிட்ட வருது, ஓகேவா. இது காமிடாஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல செலக்ட் பண்ணிருக்கோம். காமிடாஸ்ங்கிற பிராண்ட்ல செலக்ட் பண்ணிருக்கோம், ஓகே. இது நீங்க லாஸ்ட் நம்ம ஆன் பண்ணி பார்க்கும்போது பாருங்க. ஸோ அந்த லைட்டிங் செட்டப்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கும் பார்க்கவே. அடுத்து என்னன்னா ஒரு மானிட்டர், சரிங்களா. டெல் பிராண்ட்ல ஒரு மானிட்டர் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். டெல் பிராண்ட்ல ஒரு மானிட்டர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ அது இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டல, லாஸ்ட்ல காட்டுறேன், ஓகேவா. ஓகே, நம்ம இப்போ வந்து மதர் போர்டை அன்பாக்ஸ் பண்றோம். பாருங்க, மதர் போர்டு வந்து இதுதான் இருக்கும். ஓகே, இதுதான் மதர் போர்டு. ஸோ உள்ள வந்து நெட்வொர்க் ஆண்டனா கொடுத்துருக்குறாங்க. ஸோ நார்மலாக கேபிள் கொடுத்துருக்காங்க, நெட்வொர்க் கனெக்ட் பண்ணக்குள்ள கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து ஒரு மேனுவல், ஓகேவா. சரி, இந்த பாக்ஸ் ஒரு ஓரமாக வச்சுடுவோம். ஓகே, இதுதான் அந்த மதர் போர்டு, சரிங்களா. ஸோ இப்போ நம்ம அந்த மதர் போர்டு நமக்கு அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கீழே வந்து ஒரு சேஃப்டிக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸோ ஒரு மேட்டோ ஏதோ வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து கீழே எதுவுமே டேமேஜ் ஆகாத அளவுக்கு. ஓகே, இதில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நம்ம ப்ராசஸர் போட போகிறோம், சரிங்களா. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம ப்ராசஸர் வந்து போடணும். இது வந்து ரேம், சரிங்களா. TR5 TR4 வரைக்கும் சப்போர்ட் ஆகக்கூடிய ரேம் இதில் வந்து இன்புட் பண்ணக்கூடியது. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராசஸர், சரிங்களா. ஒரு கம்ப்யூட்டருடைய ஒரு மூளைன்னு சொன்னால் அது இந்த ப்ராசஸர் தான். இல்லை AMD லோகோவோட கொடுத்துருக்குறாங்க, அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஓகே.
ஓகே, நம்ம வந்து இப்போ மதர் போர்டு வந்து ப்ராசஸரை வந்து நம்ம போட போகிறோம். ஓகேவா? ஸோ பாருங்க, கவனமா இருக்கணும். இந்த ப்ராசஸர் கீழே தப்பி தவறி போட்டுறக்கூடாது. ஸோ கீழே போட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன டேமேஜ் ஆனாலும் ஸோ போனது தான், ஒன்றும் பண்ண முடியாது. இதுல வந்து இப்படி லாக் ஆகிருக்கும். சரிங்களா? அந்த மதர் போர்டு வந்து இப்படி லாக் ஆயிருக்கும். அந்த லாக்கை எடுத்துட்டு ஸோ இப்படி ஓப்பன் பண்ணீங்கன்னா நம்ம இதுல தான் நம்ம போட போறோம் ப்ராசஸரு. ஸோ அதுல இந்த ஹானர்ல ஒரு டாட் மாதிரி தெரியுதா? ஸோ இந்த ஹானர்ல டாட் மாதிரி இருக்கா? ஸோ அதுலயும் இந்த இதுல ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கும் பாருங்க. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த போர்டு பக்கத்துல ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கும். ஸோ அந்த டாட்டும் அதுவும் நேராக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஸோ கரெக்டாக அப்படி வைக்கணும். சரிங்களா? சிம்பிளா வச்சுட்டு சும்மா இப்படி லாக் பண்ணாலே முடிஞ்சு. பட் நம்ம இதுக்கு மேல கொஞ்சம் நம்ம ஒரு பேஸ்ட் போடணும். சரிங்களா? ஸோ அந்த பேஸ்ட் நான் எடுத்து காட்டுறேன். ஸோ அந்த ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸர் நம்ம வந்து வைக்கணும்னா அது மேலே ஒரு பிளாக்ல இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ சில மதர் போர்டில் கொடுத்துருப்பாங்க, எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம்னாங்க. நம்ம கரெக்டாக வச்சாச்சு. ஸோ என்னன்னா ஸ்டெப் என்னன்னா இதுல ஒரு டாட் இருக்கும். ஸோ அதே போல இங்க மதர் போர்ட்லயும் ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரெண்டையும் கரெக்டாக மேட்சாக வைக்கிற மாதிரி வச்சு சும்மா நார்மலாக மேலே வச்சாலும் போதும். வச்சு விட்டு இப்படி லாக் பண்ணிட்டாலும் முடிஞ்சு. ஸோ செட் ஆயிட்டு அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபேனை தான் நம்ம வைக்கிறது மெயின். இந்த ஃபேன் எப்படின்னா இந்த சைடு நம்ம வைக்கக்கூடாது. இந்த சைடு நம்ம வந்து ரேம் போடுவோம். ஸோ ரேம் போடுற மாதிரி தட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம இந்த சைடு மாற்றி வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஃபேனை நம்ம அதில் வைக்க போகிறோம். ஸோ கரெக்டாக வச்சுட்டு 4 சைடும் ஓடு போல ஃபர்ஸ்ட் இந்த முக்கு, ஸோ அந்த மாதிரி இந்த முக்கு, ஓகே. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா ஸோ அடுத்து என்ன பண்ணாருன்னா எஸ்எஸ்டி போட போறோம். சரியா? ஸோ நான் இதுல ஒரு டாட் மாதிரி இருக்கா? ஸோ இந்த போர்டை கடத்திக்கிடுவோம். அந்த இடத்துல தான் நம்ம வந்து எஸ்எஸ்டி போடணும். ஸோ இது வந்து சேஃப்டியை ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து வந்து ரேம். சரியா? நம்ம ரேம் என்ன இருக்கலாம் அந்த சைடில், இந்த ஃபேன் பக்கத்தில் ரைட் சைடில் இருக்கும். ஸோ அதை நம்ம கரெக்டாக போடணும். சிம்பிளோட வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு புஷ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு லைட்டை புஷ் பண்ணாலே இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸோ இதில் பிடிக்கும். ஓகேவா? ஸோ இதில் புஷ் பண்ணி லைட்டாக அழுத்தினாலே ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து க்ளோஸ் பண்ணி ஸோ இதில் டைட் ஆயிரும். ஓகே, அடுத்து வந்து நம்ம வந்து இந்த பவர் சப்ளை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேபினில் ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணோன்னா நான் இந்த பவர் சப்ளை எடுத்து ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா செட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம கேபினில் எப்படி செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? அந்த பவர் சப்ளையை எடுத்துக்கோங்க. இதுல இந்த ஃபேன் உள்பக்கமா ஸோ இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கும். நீங்க எந்த கேபின் எடுத்தாலும் ஸோ இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கும். அதுல இந்த சைட்ல கொஞ்சம் ஒரு பிளெயினா ஒரு வெளியே தெரிகிற மாதிரி ஒரு ஓப்பன் பிளேஸ் இருக்கும். ஸோ அந்த பக்கத்துல இந்த பிளக்கு ஜாயின் பண்ற மாதிரி ஸோ அந்த இதை வச்சுக்கோங்க. ஃபேன் உள் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி செட் பண்ணிட்டு இந்த ஒயர் எல்லாம் உள் சைடு வர மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்க, இதுல ஒரு 4 ஸ்க்ரூ மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது கரெக்டாக இந்த பிளேஸ்ல உங்களுக்கு ஓகே. நம்ம பவர் சப்ளை மாட்டியாச்சு. ஸோ அடுத்து இங்க பாருங்க, கேபின்ல இந்த சைடுல ஒரு கேப் மாதிரி இருக்கா? ஸோ இந்த சைடு வர மாதிரி இந்த சைட்ல நம்ம மதர் போர்டு தான் வைக்கணும். மதர் போர்டில் இந்த சைடு எல்லாமே ஸோ இந்த யூஎஸ்பி இது எல்லாமே இந்த சைடு கரெக்டாக இந்த கேப்ல வர அளவுக்கு இந்த சைடு
ஓரத்தில் மாட்டாமல் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, சிம்பிளானதான், ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த கேபின்ல வைக்க பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்க்ரூ போடுறோம். அடுத்த வேலை தான் ரொம்ப முக்கியமான வேலை. ஸோ ரொம்ப நுணுக்கமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து இறங்கினா தான் தெரியும். ஸோ இதுக்கே டைம் ரொம்ப ஆகும். ஏன்னா நம்ம வந்து வெளியில் வந்து கேபிள் ஒர்க்கு. ஸோ கேபிள் ஒர்க் தான் ரொம்ப குழப்பமானது. ஸோ ஈஸி தான். ஸோ எல்லாத்துக்குமே அதில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. பின் இந்த கரெக்டாக அந்தந்த பின்னில் தான் சேர்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, வேற பின்னு நீ மாற்றிலாம் கொடுக்குற மாதிரி எந்த இதுவுமே இருக்காது. கரெக்டாக அந்தந்த பின்னில் தான் சேர்ற மாதிரி தான் எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம கேபிளை வந்து கையை ஒரு அசம்பிள் பண்ணி கரெக்டாக நான் செட் பண்ணுற வரைக்கும் நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, ஸோ இந்த கேபிள் எடுத்து இதுதான் பவர் சப்ளை உள்ள கேபிள். ஸோ கரெக்டாக அதை செட் பண்ணுற மாதிரி தான் ஒவ்வொன்றா இருக்கும். ஓகேவா, ஸோ முடிஞ்சா நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. ஸோ இதை நான் கீழோடு கொண்டு போய் ஸோ அந்த நம்ம மதர் போர்டில் கொடுக்கணும். சரிங்களா, ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக காட்டுறேன். ஸோ இங்க பாருங்க, பவர் சப்ளைல இருந்து ஒரு பெரிய பின் மாதிரி இந்த சைஸ்ல ஒன்று இருக்கும் பாருங்க. ஸோ அது வந்து ஒரு 24 பின் கட்டா இருக்கும். அதே இந்த மதர் போர்டில் ஸோ அதே செட்டப் கரெக்டாக இதில் மாட்ட வைக்கிற மாதிரியே இருக்கும் பாருங்க. ஸோ அதில் போய் சும்மா லைட்டாக ப்ளேஸ் பண்ண போகிறோம். சிம்பிள் இவ்வளோதான். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சு விட்டாலே போதும். சரிங்களா, இதே போல எல்லா பின்னும் அந்தந்த இடத்துல மாட்டி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே இந்த பவர் சப்ளை ஃபேனுக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம ஃபேனுக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபேனுக்கு இந்த கேபின்ல ஃபேன் இருக்கா, ஸோ அந்த ஃபேனுக்கு உள்ள கேபிள்ஸும் இதுலயே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே இந்த பவர் சப்ளை மூலமா எல்லாத்தையும் போட வேண்டியது, அவ்வளவுதான். சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஸோ அதை நான் வீடியோ ஸ்கிப் பண்றேன். சரியா, ஓகே, ஒரு வழியா நம்ம பேசி பில்டு பண்ணியாச்சு. ஸோ நான் ஸ்கிப் பண்ணியிருந்தேன் இந்த ஒயர் அசம்பிள் பண்றது எப்படிங்கிறத எல்லாத்தையும் இது காட்ட முடியாததுனால நான் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ சிம்பிள் தான் வீடியோ. நம்ம ஒயருக்கு கனெக்ட் பண்றது எல்லாமே சிம்பிள் தான். ஸோ அந்த கரெக்டான அந்த பின்னுக்குள்ள தான் ஜாயின் பண்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது சிம்பிளான விஷயம் தான். ஓகேவா, ஓகே, இப்போ லைட்டாக ஜஸ்ட் ஆன் பண்ணி கூட காட்டுறேன். ஓகே, ஓகே, இப்போ லாஸ்டா ஃபைனலா வந்து அண்டர் 70,000க்குள்ள பட்ஜெட்ல நம்ம ஒரு பிசிஏ பில்டு பண்ணியாச்சு. ஸோ இந்த அண்டர் 70,000 அப்படின்னா இதுக்குள்ள இந்த சிபிஓ இது மட்டும் வராது. எக்ஸ்ட்ரா நமக்கு யூபிஎஸ் வரும், மானிட்டரு எல்லாம் சேர்த்து தான் நம்ம இதில் சொல்லியிருக்கோம். ஓகேவா, ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். ஸோ ஒவ்வொன்றும் என்னென்ன பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கறத டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். ஓகேவா, இனி அடுத்த ஸ்டெப் என்னன்னா வாய்ஸ் போடுறது எப்படி அப்படிங்கிறத நான் லைட்டா சொல்லி தரேன். ஓகேவா, இதை மானிட்டர்ல கனெக்ட் பண்ணி ஸோ எப்படி நம்ம ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னன்னா நம்ம வந்து பயோஸ் ஆப்ஷனை எனேபிள் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா ஓஎஸ் போடணும். ஓகேவா, ஸோ இதான் அந்த பென்ட்ரைவ். இந்த பென்ட்ரைவ்ல நம்ம அந்த ஓஎஸ் வச்சிருக்கோம், விண்டோஸ் லெவல் வச்சிருக்கோம், அதை பூட் பண்ணி வச்சிருக்கோம். அதை நம்ம இதுல வந்து செட் பண்ணி போடுவோம். ஓகேவா, அந்த ஓஎஸ் போடுறது எப்படிங்கிற அந்த பேஜை காட்டுறேன். ஓகே, லாங் டர்மா நம்ம வந்து இந்த டெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணத உடனே ஸோ இந்த பயோஸ் செட்டப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ நம்ம பென்ட்ரைவ்ல விண்டோஸ் லெவல் போட்டிருக்கேன். ஓகேவா, இப்போ அது வந்து இன்ஸ்டால் நவல்னு கொடுக்குறேன். ஓகே, இன்ஸ்டால் ஸ்டார்ட் ஆயிட்டு. ஓகே, இன்ஸ்டால் ஸ்டார்ட்னு கொடுத்த உடனே இப்போ இதில் வந்து கீ கேக்கு. ஓகேவா, நம்ம இன்ஸ்டால் நவல்னு சொல்லி கொடுத்த உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்னன்னா ஐ டோன்ட் ஹேவ் ப்ராடக்ட் கீ. இப்போ நீங்க கீ வந்து ஸ்டார்டிங் கொடுக்கணும்னா ஸோ லாஸ்ட்ல கொடுத்துக்கலாம். இதில் விண்டோஸ் ப்ரோ லெவல் ப்ரோ தான் நல்லா இருக்கும். ஸோ அதனால விண்டோஸ் லெவல் ப்ரோ கொடுக்குறேன். ஓகேவா, கிளியர் டிக் கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் கஸ்டமைஸ் இன்ஸ்டால் இருக்கா, ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பேஜ்ல என்னன்னா நம்ம எதுல இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேக்குது. சரியா, நம்ம வந்து டோட்டலா 1 GB எஸ்எஸ்டி போட்டிருக்கோம். ஆனா 512 வந்து நம்ம என்ன பண்ணோம்னா NVMe 512 வந்து சாட்டா எஸ்எஸ்டி போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ நம்ம அது டிரைவ் 0 தான் இன்ஸ்டால் பண்ணணும், அதை கொடுத்துக்கோங்க. ஓகே, ஓகே, ஓஎஸ் இன்ஸ்டால் ஆயிட்டு இந்தியாங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே, நான் நெட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு மொபைல்ல இருந்து வைஃபை மூலமா கனெக்ட் பண்ணிட்டேன். பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு 70,000 பட்ஜெட்ல நம்ம ஒரு அழகான பிசியை ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்லி கொடுப்பேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இதை மாதிரி பிசி உங்களுக்கு கேமிங் பிசியா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு ஆபீஸ் யூசஸா இருக்கட்டும், இல்ல ஸ்கூல் காலேஜ் எதுக்கா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிசி பில்ட் பண்ணணும் அப்படின்னா, இதை போல ரெடி பண்ணி தரணும் அப்படின்னா உங்களுக்கு இலவசமாவே நாங்க ரெடி பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம். பிளஸ் ஆனா அதுக்காக நீங்க இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்க்கான காசு மட்டும் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுல உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் என்னென்ன ஸ்பெக் உங்களுக்கு வேணும், நீங்க இந்த இத்தனை ஜிபி ரேம் வேணும், இந்த ஏஎம்டி ப்ராசஸ் வேணும், இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு கிராபிக்ஸ் கார்டு இன்புட் பண்ணணும், இதை மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்க என்ன பர்பஸோ அதை என்னோட கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கான்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஸ்பெக்கை ரெடி பண்ணி, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிசி ரெடி பண்ணி உங்களுக்கு ஓஎஸ் போடுறது என்ன ஓஎஸ் போடணுமோ அதுக்கு ஃபுல் ப்ராடக்ட் எல்லாமே போட்டு உங்களுக்கு இன்புட்டாகவே எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு நாங்கள் இலவசமாகவே அனுப்பிடுவோம். நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் மானிட்டர் மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ மானிட்டரை டெலிவரி பண்ண வாய்ப்பு கிடையாது. ஸோ நீங்க உங்களுக்கு தேவையான மானிட்டர் நீங்க தான் சூஸ் பண்ணணும். மற்றபடி உங்களுக்கு பிசிக்கு தேவையான எல்லா விதமான பக்காவா எந்த ஒரு நீ ஜஸ்ட் மானிட்டரும் இதுவும் மட்டும் நீங்க கனெக்ட் பண்ணா போதும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பக்காவா ரெடி பண்ணி தந்துடும் இலவசமாவே. ஓகேவா? அதுல ஓஎஸ் போடுறது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் இலவசம் பண்ணி தந்துடும். ஜஸ்ட் நீங்க ஸ்பேருக்கான காசு மட்டும் கொடுத்தா போதும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிசி எது தேவைப்பட்டா பில்டு பண்ணணும், உங்களுக்கு பிசி எது ரெடி பண்ணணும்னா, உங்களுக்கு என்ன மாதிரி பிசி வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஜூஸ் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பண்ணி ஸோ அதுக்கேற்ற அமௌண்ட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். நீங்க அந்த அமௌண்ட்டை பே பண்ணா போதும், உங்களுக்கு இலவசமாக ரெடி பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் ஜஸ்ட் 2 daysல. ஓகேவா? உங்களுக்கு எதுவும் டவுட்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்பேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே.